என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த யூனிட் 4 பொறுத்த வரையில முழுமையா 7 செக்ஷன் இருக்கும். முதலாவது விடயம் தான் நாங்க பார்க்க போறோம். ரைட். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு வேர்ட் சீட் ஒன்று வந்து ஷேர் பண்ணுங்க. Right. வணிக அமைப்புகள். சரி. வணிக அமைப்பு. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இந்த அமைப்புகள் அப்படின்னு சொன்னா முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம், 4.1 நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அமைப்பு ரீதியான எண்ணக்கருவை வந்து அறிமுகப்படுத்தி உரிமையின் அடிப்படையில வணிக அமைப்புகளை நாங்க என்ன செய்ய போறோம், வகைப்படுத்த போறோம். ரைட். சரியோ. இப்ப முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த யூனிட் 1க்குள்ள, அதாவது இந்த தேர்ச்சி மட்டம் 4.1க்குள்ள அமைப்புகள் அப்படின்னு சொன்னா என்னன்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக வினை கொள்ளணும். ரைட். அமைப்பு இல்லைங்களா? இப்ப அமைப்பு அப்படின்னு சொன்னா என்னென்றால், பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றிணைந்த தனிநபர்களோட தனிநபர் குழு ஒன்றினால உருவாக்கப்பட்ட ஒரு சமூக அழகொன்றைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். விலை என்ன சொல்றது, விலை என்ன சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக வினை கொள்ள வேண்டும் என்னென்றா, ஒரு பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன, அந்த தனிநபர் குழு ஒன்றினால உருவாக்கப்பட்டிருக்கணும். விளங்கினா அது வந்து அப்படி ஒரு பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து என்னண்டா, ஒரு தனிநபர் குழு ஒன்று காணப்படும். அப்படி தனிநபர் குழு ஒன்றால உருவாக்கப்பட்ட ஒரு சமூக அழகொன்றுதான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்றால் அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். விலை என்ன சொல்றது, விலை என்ன சொல்றது. உதாரணமா பாடசாலைகளை சொல்லுறேன். விலைனா பௌத்த விகாரைகளை சொல்லுறேன். பள்ளி வாசல்களை சொல்லுறேன். விலை என்ன சொல்றது. அதே மாதிரி வியாபார நிறுவனங்களை சொல்லுறேன். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றி கொள்றதுக்காக, கல்வி என்ற ஒன்றை வந்து நிறைவேற்றி கொள்றதுக்காக, அதான் என்ன சொல்றது, அது ஒன்றிணைந்த தனிநபர்களோட குழு ஒன்றினால உருவாக்கப்பட்ட சமூக அழகொன்று தான் அமைப்பு. அமைப்பு. அதான் என்ன சொல்றது. இப்ப அந்த அமைப்புன்னா என்னன்றதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த அமைப்பு ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் கேள்விகள் வினாவப்பட்டிருக்கிறது. பாஸ் பேப்பர்ல கேள்விகள் வினாவப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அமைப்புக்கு வந்து இன்னொரு பேர் தான் என்னன்னு சொன்னால், இன்னொரு பேர் என்ன சொல்றது, யாருக்கு சரி தெரியும். அக்கவுண்டிங் கிளாஸ் வந்து 8 மணில இருந்து 9 மணி வரை காட்டுங்க. டைம் டேபிள் ஒரு செக் பண்ணுங்க. சரியோ. அப்ப யார் சரி எனக்கு ஒருக்கா சொல்ல இயலுமா, இந்த அமைப்புகளுக்கு சொல்ற இன்னொரு பேர் என்ன, அமைப்புகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றது. அமைப்புகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றது, என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா முறை சார்ந்த முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் என்ன சொல்றது, முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இந்த அமைப்புக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவோம். விளங்கினா. அப்ப இந்த முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்றதுக்காக வந்து மு- இத வச்சு வந்து 2020ஆம் ஆண்டுல பாஸ் பேப்பர்ல வந்து கேள்வி ஒன்று கேட்டிருந்தான். கேள்வி ஒன்று கேட்டிருந்தான்.
அதாவது முறை சார்ந்த நிறுவனம் என்பதனால கருதப்படுவது யாது என்பதனை விவரிക്കുക. முறை சார்ந்த நிறுவனம் என்பதனால் கருதப்படுவது யாது என்பதனை விவரிക്കുക அப்படின்னு சொல்லி 2020ஆம் ஆண்டு உங்கள்கிட்ட பாஸ் பேப்பர்ல கேட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்னு சொன்னா அமைப்பு தான் சொல்றது. அப்ப அமைப்புண்டா என்ன? அமைப்புனா என்ன? பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக ஒன்றிணைந்திருக்கிற தனிநபர்களோட குழு ஒன்றினால உருவாக்கப்பட்ட சமூக அலகொன்றத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அமைப்புகளை பற்றி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அமைப்புகளை பற்றி சொல்லுவோம். சரியோ? அதை நீங்க முழுமையாக கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் கிடைக்கிறது. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேள்வி. சரியா? அப்ப அடுத்த விஷயம் என்ன சொன்னால், இப்படியான இந்த ஒழுங்குமுறையான முறை சார்ந்த அமைப்பொன்றுல காணக்கூடிய என்ன சொல்றது, இருக்கக்கூடிய பொதுவான பண்புகள் என்ன சொல்றது, ஒழுங்குமுறையான ஒழுங்குமுறையான அமைப்புல காணக்கூடிய 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 பொதுவான பண்பு பொதுவான பண்பு என்ன சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, ஒரு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல நாங்க பிரதானமாக 4 பண்புகள் காணப்படும். அமைப்புண்டா என்னென்ற விடயம் விளங்கித்தானே ஒரு பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக ஒன்றிணைந்த தனிநபர்கள் ஒன்றினால் உருவாக்கப்பட்ட சமூக அளவு அப்படின்னு சொன்னா, அப்படியான ஒழுங்குமுறையான ஒரு அமைப்பொன்றுல காணக்கூடிய பண்புகள், பொதுவான பண்புகள் மிக பிரதானமாக 4 பண்புகள் காணப்படுது. முதலாவது விடயம் தான் என்னென்றா, நோக்கம் ஒன்று இருக்கிறது. என்ன சொல்றது, நோக்கம் ஒன்று இருத்தல். நோக்கம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது என்ன சொன்னா, இரண்டாவது விடயம் தனி நபர்கள் காணப்படுறது. தனி நபர்கள் காணப்படுறது. சரிங்களா? மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்று காணப்படுது. சரிங்களா? ஒரு அமைப்பை பொறுத்தவரையில் ஒரு அமைப்புல காணப்பட்ட ஒரு பண்புகள்ல ஒன்றுதான் என்னண்டா, அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்று காணப்படுறது. என்ன சொல்றது, அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்று காணப்படுறது. நான்காவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபடல். என்ன சொல்றது, அதாவது என்ன, விற்பனை நடவடிக்கை, கொள்வன நடவடிக்கை, உற்பத்தி நடவடிக்கை. என்ன சொல்றது, இந்த இப்படியான அந்த பொருளாதார நடவடிக்கைகள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அமைப்பானது ஈடுபடும். இது ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு பொதுவான பண்பு. பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபட்டது. அதாவது 5 பண்புகள் இருக்குது. ஐந்தாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா, கூட்டு தொடர்புகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா காணப்படுது. சரிங்களா? கூட்டு தொடர்பு காணப்பட்டது. இப்படியாக ஒரு அமைப்பொன்றுல, ஒரு ஒழுங்குமுறையான அமைப்பொன்றுல காணக்கூடிய பண்புகள் மிக பிரதானமாக உங்களுக்கு 5 பண்புகள் காணப்படுது. முதலாவது என்ன, நோக்கம் ஒன்றுகிறது, தனி நபர்கள் காணப்படுறது. இல்லைங்களா? அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்று விளங்கினா, அதே மாதிரி பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபட்டது. ஐந்தாவது விடயம் தான் என்ன சொன்னா, கூட்டு தொடர்பு காணப்படும். அமைப்புகளுக்கு இடையிலாக அமைப்புள்ள ஒரு ஊழியர்கள் காணப்படுவாங்க, உரிமையாளர்கள் காணப்படுவாங்க, அதே மாதிரி முகாமையாளர்கள் காணப்படுவாங்க, என்ன சொல்றது, ஸ்டாஃப் காணப்படுவாங்க. அப்படியான பல நபர்களுக்கு இடையில ஒரு கூட்டு தொடர்பு ஒன்று காணப்படும். விலை என்ன சொல்றது, அதை நீங்க என்ன செய்யணுங்களா, தெளிவாக சொல்லணும். ரைட். இப்ப ஒழுங்குமுறையான ஒரு அமைப்பொன்றுல இருக்கிற இந்த 5 பிரதான பண்புகளையும் வச்சு உங்களுக்கு ஒரு மொடல் பேப்பர் ஒண்ணுல இப்ப கேள்வி கேட்டீங்க. ஒரு மொடல் பேப்பர் ஒண்ணுல கேள்வி கேட்டுட்டு நான் என்ன சொன்னால், கேள்வி கேட்டேன், ஒழுங்குமுறையான அமைப்பில் காணக்கூடிய பிரதான பண்புகள் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சான், கேள்வி ஒன்று கேட்டிருந்தான். என்ன சொல்றது, அப்ப என்ன பண்புகள் சொல்லுவோம் பாவம். ஒரு அமைப்பு ஒன்றுல காணக்கூடிய பொதுவான பண்புகள் 4 ஒரு கேள்வியில கேட்டான்னு சொன்னா என்ன ஆன்சர் வரும், அதை சொல்லுவோம் பாவம். சொல்லக்கூடிய கழிக்கிறீங்களா?
இப்பதான் சொல்லி தந்தது. ரைட், நானே சொல்றேன் கேட்டுக்கோங்க. நோக்கம் ஒன்றுகிறது, தனிநபர்கள் காணப்படுறது, அமைப்பு ரீதியான கட்டமைப்பு காணப்படுதல், அதே மாதிரி அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்றுகிறது, பொருளாதார நடவடிக்கைகளை ஈடுபடுறது, கூட்டு தொடர்பு காணப்படுறது. பாஸ்ட் பேப்பர், அதாவது முதல் பேப்பர் கேள்வி ஒன்றுல வந்தது. நான் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், அப்ப அமைப்புகள்னா என்னன்னு விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா, அடுத்ததாக நீங்க விளங்கிக் கொள்ளணும் வணிக அமைப்புகள். வணிக அமைப்புகள். ரைட். அப்ப அமைப்புகளுக்கும் இந்த வணிக அமைப்புகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் காணப்படுது. இவரை என்ன சொல்றது, இந்த அமைப்புகளை வச்சியும், உங்களுக்கு அமைப்புகளை வச்சும் அதே மாதிரி வணிக அமைப்புகளையும் வச்சு பாஸ்ட் பேப்பர்ல வேற வேறையா கேள்வி கேட்டுக்கலாம். விலை என்ன சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அமைப்புண்டா என்ன, வணிக அமைப்புகள்னா என்ன. இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த வணிக அமைப்புகள்னா என்னென்ற விடயத்தை. சரியோ. வணிக அமைப்புகள்னா என்னென்ற விடயத்தை பார்க்க போறோம். அப்ப வணிக அமைப்புகள் அப்படின்னு சொன்னா, லாபத்தை உழைக்கின்ற அல்லது சமூக நல நோக்கு, லாபம் இருக்கணும், லாபத்தை உழைக்கிற நோக்கம் ஒன்று இருக்கணும், அது அல்லது என்னது சமூக நல நோக்கம் இருக்கு. சமூக நல நோக்கு நோக்கு அதுல என்ன சொல்றது, இப்படி லாப நோக்கம் அல்லது சமூக நல நோக்கம் நீக்கிற ஒரு பொருள் அல்லது சேவையை உற்பத்தி செய்யறது, பொருட்களை அல்லது சேவையை உற்பத்தி செய்யறது, விலை என்ன சொல்றது, அல்லது சந்தைப்படுத்துறது அல்லது விநியோகிக்கிறது என்பவற்றில ஈடுபடும் முயற்சியாண்மைகளைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வணிக அமைப்புகள். அதை என்ன சொல்றது, வணிக அமைப்புகள். இந்த வணிக அமைப்புகள்னா என்னன்றது வணிக கொள்ளணும். அதாவது லாபத்தை உழைக்கின்ற அல்லது சமூக நல நோக்கம் நோக்கமாக கொண்டு பொருள் அல்லது சேவையை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல். சரிங்களா. அப்ப இப்படியான வெற்றோட ஈடுபடுற முயற்சியாண்மைகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா வணிக அமைப்புகள். வணிக அமைப்பு. அதான் என்ன சொல்றது, அதை நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக அதனை கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படையில இந்த வணிக அமைப்புகளை வச்சு உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, வணிக அமைப்பு என்பதனால் கருதப்படுவது யாது, வணிக அமைப்பு என்பதனால கருதப்படுவது யாது, அவற்றை உரிமை அடிப்படையில் வகைப்படுத்தி காட்டுக. இதெல்லாம் என்ன சொல்றது, எப்படி கேள்வி கேட்கிறான். வணிக அமைப்பு என்பதனால் கருதப்படுவது யாது, அவற்றை உரிமை அடிப்படையில் வகைப்படுத்தி காட்டுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், வணிக அமைப்புகள் என்ன. ஆன்சர் சொன்னாதான் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் நிற்கும். அதுக்காக தான் நான் கேள்விகள் கேட்கிறது. நான் மட்டுமே பேசியிருந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வணிக அமைப்புகள்னா என்ன, இப்பதான் சொல்லி தந்த விஷயத்தை தான் திருப்பி கேட்கிறேன். இலாப நோக்குடன் அல்லது சமூக நல நோக்குடன் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல்,
சந்தைப்படுத்தல் போன்ற முயற்சியாண்மை வணிக அமைப்புகள் எனப்படும். வெரி சரி. இப்ப எனக்கு இதுதான் இருக்கும். அப்ப என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, லாபத்தை உழைக்கும் அல்லது சமூக நோக்கமாக கொண்டு பொருள் சேவைகளை வந்து உற்பத்தி செய்வது, விநியோகிக்கிறது, சந்தைப்படுத்துறது. இப்படியானவற்றோட ஈடுபடுகின்ற முயற்சியாண்மைகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் வணிக அமைப்புகள். அதான் என்ன சொல்றது, வணிக அமைப்புகள். அப்ப இப்படியா அது அது அடுத்ததாக தொடர்ச்சியா கேள்வி கேட்கிறான்னு சொன்னா அவற்றை உரிமை அடிப்படையில வகைப்படுத்தலாம். அப்ப என்னது, என்ன செய்யணும், தனி உடைமை, பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், விளங்கினா அரசுரிமை, விளங்கினா. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா உரிமை அடிப்படையில நாங்க வணிகங்களை வந்து வகைப்படுத்துறது, வணிகத்தை வந்து வகைப்படுத்துறது, விளங்கினா. அப்ப இதையும் நீங்க வகைப்படுத்தி காட்டினா உங்களுக்கு அந்த அதுல வந்து முழுமையான மார்க் வந்து கிடைக்கப்படும். சரியோ. அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தவன், அமைப்பு என்றால் என்ன என்பதனை வரையறுத்து அவ்வமைப்பில் காணக்கூடிய பண்புகள் இரண்டை தருக. அமைப்பு என்றால் என்பதனை வரையறுத்து அவ்வமைப்பில் காணக்கூடிய பண்புகள் இரண்டை வந்து தருக, பண்புகள் இரண்டை தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்து இது மாடல் பேப்பர்ல. அப்ப என்ன ஆன்சர் வரும்? அமைப்புண்டா என்ன சொல்லி தந்த விஷயம். பொதுவான நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒன்றிணைந்த வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்ல. அதாவது பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக ஒன்றிணைந்த தனிநபர் குழு ஒன்றினால உருவாக்கப்பட்ட சமூக அழகொன்றத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா அமைப்புகள். அந்த அமைப்புகளுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவோம். அந்த பேர் என்ன? அமைப்புகளுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்? முறை சார்ந்த நிறுவனம். முறை சார்ந்த நிறுவனம். அப்ப முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி 2020ஆம் ஆண்டுல பாஸ் பேப்பர்ல வந்து கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. விளங்கினா. அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப அமைப்புல காணக்கூடிய மிக பிரதானமான அந்த 5 பண்புகளும் என்ன? பொதுவான நோக்கம் ஒன்று காணப்படல், ம், தனிநபர் காணப்படல், அமைப்பு ரீதியான கட்டமைப்பு காணப்படல், ம். பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடல், ம். கூட்டு தொடர்பு சரி சரி. என்ன சொல்றது, பொதுவான நோக்கம் ஒன்றுகிறது, தனி நபர்கள் காணப்படுறது, அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்றுகிறது, பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுறது, கூட்டுத்தொடர்பு தான் கேள்விகள்ல வந்தது. சரி. அப்ப நாங்க தொடர்ச்சியா அதுக்கு கேள்வியோடையும் சம்பந்தப்பட்டே போவோம். சரியோ. ரைட். அப்ப நாங்க அடுத்ததாக நாங்க பாக்குறோம் என்னன்னா, இந்த உரிமை அடிப்படையில உரிமை அடிப்படையில வணிகங்களை வந்து வகைப்படுத்த ஒரு சிம்பிளான விஷயம். உரிமை அடிப்படையில வணிகத்தை வந்து வகைப்படுத்துறது. இல்லைங்களா இல்லைங்களா. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இந்த உரிமை அடிப்படையில நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்த போறோம். வணிக அமைப்புகளை வணிக அமைப்புகளை சரியா. வணிக அமைப்புகளை நாங்க என்ன செய்ய போறோம்னா உரிமை அடிப்படையில உரிமை அடிப்படையில வகைப்படுத்த போறோம். சரி. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வணிக அமைப்புகளை உரிமை அடிப்படையில வந்து நாங்க 2 வகைகளாக நாங்க என்ன செய்வோம், வகைப்படுத்துவோம். என்னென்ன வகைகள்? தனியார் துறை வணிகம், தனியார் துறை வணிகம். அதே மாதிரி வந்து என்ன அதே மாதிரி வந்து என்ன அரச துறை வணிகம், அரச துறை வணிகம். இல்லைங்களா. இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா உரிமை அடிப்படையில வணிக அமைப்புகளை வகைப்படுத்த போறோம். வகைப்படுத்த போறோம். பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன அமைப்புகள் வேற, அந்த அமைப்புகளுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்னு. வணிக அமைப்புகள் வேற.
என்ன சொல்றது என்ன சொல்றது அப்ப வணிக அமைப்புகளை தான் நாங்க என்ன செய்றோம், உரிமை அடிப்படையில இரண்டு வகைகளாக, பிரதானமாக இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம். தனியார் துறை வணிகம், அரசு துறை வணிகம். தனியார் துறை வணிகம், அரசு துறை வணிகம். அப்ப இந்த தனியார் துறை வணிகத்துக்குள்ள உள்ளடங்குற விடயங்கள் என்னண்டா, தனி உடைமை வணிகம், சரியோ. இப்ப தனியார் துறை இப்ப தனியார் துறை வணிகத்துல உரிமை அடிப்படையில் நாங்க ரெண்டு வகைகளாக பிரிக்கிறோம். தனியார் துறை வணிகம், அரசு துறை வணிகம். இப்ப தனியார் துறை வணிகத்துக்குள்ள உள்ளடங்குற விடயம் தான் என்ன சொன்னா, தனியுடைமை வணிகம், பங்குடைமை வணிகம். என்ன சொல்றது, அதே மாதிரி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், அதே மாதிரி என்ன கூட்டுறவு வணிகம், கூட்டுறவு வணிகம், அதே மாதிரி விசேட விசேட அமைப்பு வணிகம், அமைப்பு வணிகம். இப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், இதெல்லாம் தனியார் துறைக்குள்ள உள்ளடங்குற வணிக அமைப்புகள். என்னது, தனியுடைமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு வணிகம், அதே மாதிரி என்ன விசேட அமைப்பு வணிகம். இப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்களா, தனியார் துறை வணிக அமைப்புகளை வகைப்படுத்துறோம். நாங்க இப்ப அதாவது பேசிக்கா இதெல்லாம் என்னன்றத நாங்க அடுத்தடுத்து, அதாவது தேர்ச்சி மட்டம்ல போகும், இது வகைப்படுத்துறோம். முதலாவது தேர்ச்சி மட்டம் 4/3 உரிமை அடிப்படையில நாங்க வகைப்படுத்த போறோம் வணிக அமைப்பு. அதுதான் எங்களோட இந்த தேர்ச்சி மட்டம் 4/3 நோக்கம். சரிங்களா. என்னது, வணிக அமைப்புகள்னா என்ன, அதே மாதிரி அமைப்புகள்னா என்ன, அதுல அமைப்புகள்னா முறை சார்ந்த நிறுவனம் சொல்லி இன்னொரு பேர் சொல்றது அப்படின்னா என்ன, என்ன சொல்றது, அந்த முறை சார்ந்த நிறுவனங்கள்ல காணப்படக்கூடிய பண்புகள் என்ன, அதே மாதிரி வணிக அமைப்புகள்னா என்ன. அப்ப அந்த அப்படியான வணிக அமைப்புகளை உரிமை அடிப்படையில வகைப்படுத்துறது. இதான் பேசிக்கா 4/3 பார்க்கிற விதம். சரிங்களா. அதே மாதிரி அரசத்துறை வணிக அமைப்புகளை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அரசுத்துறை வணிகங்களை 3 வகைகளாக பிரதானமாக பிரிப்போம். முதலாவது விடயம் தான் என்ன, மத்திய அரசின் கீழ் மத்திய அரசின் கீழ் இயங்கும் வணிகம். இரண்டாவது விடயம் மாகாண சபை வணிகம். மூன்றாவது விடயம் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழே இயங்கும் வணிகம். உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் இயங்கும் வணிகம். இப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அரசுத்துறை வணிகங்களை 3 வகைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். முதலாவது விடயம் என்ன, மத்திய அரசின் கீழ் இயங்கும் வணிகம், மாகாண சபை வணிகம், அதே மாதிரி உள்ளூராட்சி மன்றங்களின் கீழே இயங்குற வணிகம். இப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்ய போறோம், அரசுத்துறை வணிக அமைப்புகளை 3 வகைகளாக தெரிகிறோம். இதை நாங்க பின்னில் பார்ப்போம். சரியா. அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம், உரிமை அடிப்படையில வணிக அமைப்புகளை வகைப்படுத்தக்கூடிய முறைகள். சரியோ. சரியோ. அது விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். தனியார் துறை வணிக அமைப்புகளை எவ்வாறான வகையில அதை நாங்க 5 வகைகளாக வகைப்படுத்தும் தனியார் துறை வணிகங்கள். இப்ப அந்த 5 வகைகளையும் சொல்லுங்க பார்ப்போம். பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் அமைப்பு. சொல்லுங்க. தனியுடைமை,
தனியுடைமை வணிகம் வேற. பங்குடைமை சார். பங்குடைமை வணிகம். கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. ம். கூட்டுறவு வணிகம், விசேட அமைப்பு. சரி, நான் சொல்றது இப்படி நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், தனியார் துறை வணிக அமைப்புகளை 5 வகைகளாக வகைப்படுத்துவோம். சரிங்களா? தனியுடைமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, கூட்டுறவு வணிகம், விசேட அமைப்பு வணிகம். என்ன சொல்றது? தனியுடைமை, பங்குடைமை, கூட்டுறவு கம்பெனிகள், கூட்டுறவு வணிகம், விசேட அமைப்பு வணிகம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்? 5 வகைகளாக தனியார் துறை வணிக அமைப்புகளை வந்து வகைப்படுத்துவோம். அதே மாதிரி அரசு துறை வணிக அமைப்புகளை 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். அதுல 3 வகைகளை சொல்லுவோம். அரசு துறை வணிகத்துல 3 வகைகள். மத்திய அரசு, மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றம் சார். மத்திய அரசின் கீழ் இயங்குகிற வணிகம், மாகாண சபை வணிகம், உள்ளூராட்சி மன்றங்களின் கீழே இயங்குகிற வணிகம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்ய போறோம்? அரச துறை வணிகங்களை 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். இல்லைங்களா? அப்ப இந்த 4.1 சிம்பிளா நீங்க வந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்ன? அமைப்புகள். இல்லைங்களா? அமைப்புகள்னா என்ன? அதே மாதிரி வணிக அமைப்புகள்னா என்ன? அந்த அமைப்புகள் சொன்னா முறை சார்ந்த நிறுவனம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த முறை சார்ந்த நிறுவனத்தின் அடிப்படையில அதுண்ட ஒரு ஒழுங்குமுறையான அமைப்புல வந்து காணப்படக்கூடிய பொதுவான பண்புகள். அப்ப அந்த வணிக அமைப்புகளை நாங்க வகைப்படுத்தக்கூடிய முறை, அதாவது உரிமையின் அடிப்படையில் எவ்வாறு வந்து வகைப்படுத்துவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக அதை வந்து விளங்கிக் கொள்ளணும். சரியோ? சரி. அடுத்த விடயம் என்னண்டா வெயிட் பண்ணுங்க. அடுத்த விடயம் என்னன்னா, வணிக அமைப்புகளை பல்வேறு நியதிகளின் கீழே நாங்க என்ன செய்வோம்? வகைப்படுத்துவோம். அப்ப பல்வேறு நியதிகளின் கீழே வகைப்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா, அத்தகைய நியதிகள் என்ன? எவ்வாறான நியதிகளின் அடிப்படையில நாங்க வணிகத்தை வந்து வகைப்படுத்துவோம். இது வந்து எத்தனாவது யூனிட்ல நீங்க படிச்சீங்க? சொல்லுங்க பாவம். வணிக அமைப்புகளை வகைப்படுத்தக்கூடிய நியதிகள் சொல்லி எந்த, அதாவது பருமன் அடிப்படையில, உடைமை அடிப்படையில, நோக்கத்தின் அடிப்படையில, இது வந்து எத்தனாவது யூனிட்ல படிச்சீங்க? என்ன சொல்றது? யூனிட் 1ல தெளிவா படிச்சிருக்கீங்க. பருமன் அடிப்படையில எப்படி, உடைமையின் அடிப்படையில, நோக்கத்தின் அடிப்படையில அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சரி. அப்ப ஒரு கேள்வி உங்களை கேட்டவன் என்ன சொல்லணும்? நல்லா கேள்விகள் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கொள்ளணும் பிள்ளைகள். நான் தெளிவா வந்து உங்களுக்கு கிளியரா எல்லாத்தையும் முடிப்பேன். நீங்களும் ஒரு சப்போர்ட் வந்து தந்தோம். நான் சொல்லப்படுற விடயம் எல்லாம் வந்து செஞ்சு எனக்கு ப்ரூஃப் காட்டணும், செஞ்சு முடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒரு 2 பேரா இருந்தாலும் 1 பேரா இருந்தாலும் நான் கிளீனா செய்ய பாக்குறது கிளாஸ். அதுதான் மெயின். இல்லைங்களா? இப்ப அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு வந்து இதோட 3 கேள்வி சொல்லிக்கிறேன். முதலாவது என்ன? முறை சார்ந்த நிறுவனம் என்பதனால கருதப்படுவது யாது என்பதனை விவரிக்குக. 2020ஆம் ஆண்டு பாஸ்பேப்பர்ல வந்தது. எல்லாம் தெளிவா நோட் பண்ணணும். தேர்ச்சி மட்டங்கள் ரீதியா அழகா தெளிவா படிக்கலாம். ஈஸியா படிக்கலாம், கஷ்டப்படாம படிக்கலாம். இல்லைங்க, நான் ஒரு மெத்தடோட போகணும். ரைட். அதே மாதிரி 2வது கேள்வி என்ன சொன்னேன்?
அமைப்பு என்றால் என்ன என்பதனை வரையறுத்து அவ்வமைப்பில் காணப்படக்கூடிய பண்புகள் இரண்டனை தருக. மூன்றாவது என்ன கேள்வி? வணிக அமைப்பு என்பதனால் கருதப்படுவது யாது? அவற்றை உரிமை அடிப்படையில வகைப்படுத்தி காட்டுக. இப்ப நான்காவது கேள்வி சொல்ல போறோம். நான்காவது கேள்வி என்னன்னா, வணிக அமைப்புகளை பல்வேறு நியதிகளின் கீழே வகைப்படுத்த முடியும். அத்தகைய நியதிகள் கீழே தரப்பட்டுள்ளது. அதற்காக வகைப்படுத்தல்களை குறிப்பிடுங்க. முதலாவது பருமன் அடிப்படையில எப்படி நீங்க வணிக அமைப்புகளை வகைப்படுத்துவீங்க? பருமன் அடிப்படையில எப்படி வகைப்படுத்துவீங்க? சிற்றளவு வணிகம், பேரளவு வணிகம். சிற்றளவு வணிகம், பேரளவு வணிகம் மூன்று வகையான வணிகங்கள் இருக்கிறது. எப்படி? சிற்றளவு வணிகம், சிற்றளவு வணிகம், அதே மாதிரி நடுத்தரளவு வணிகம், மூன்றாவது விடயம் தான் என்னன்னா பாரியளவு வணிகம். பாரியளவு வணிகம் விளங்கினா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பருமன் அடிப்படையில நாங்க என்ன செய்வோம்னா மூன்று வகைகளாக வகைப்படுத்த போறோம். என்னத்த வணிக அமைப்புகள். முதலாவது விடயம் தான் என்ன? சிற்றளவு வணிகம். இரண்டாவது நடுத்தரளவு வணிகம். மூன்றாவது என்ன? பாரியளவு வணிகம். ரெண்டாவது, அதாவது வகைப்படுத்தக்கூடிய நியதிகள்ல ரெண்டாவது நியதி தாரணம் என்னன்னா உடைமை அடிப்படையில. அப்ப உடைமை அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வணிகத்தை வகைப்படுத்த போறோம். எப்படி வகைப்படுத்தும்? வணிக அமைப்புகளை உடைமை அடிப்படையில எப்படி வகைப்படுத்தும்? இப்ப நாங்க பார்த்த விஷயம் இப்பதான் பார்த்தோம். எப்படி வகைப்படுத்துவோம்? குயிக்கா? தனியார் துறை, அரசு துறை. தனியார் துறை, அரசு துறை. என்ன சொல்றது? தனியார் துறை வணிகங்கள், அரசு துறை வணிகங்கள். இந்த அரச துறை வணிகங்களுக்கு இன்னொரு பெயர் தான் என்ன? பொதுத்துறை வணிகங்கள். பொதுத்துறை வணிகங்கள் என்ன சொல்றது? அதை நீங்க என்ன செய்யணும்? நோட் பண்ணி கொள்ளணும். சரியோ? அப்ப உடைமை அடிப்படையில நாங்க இரண்டு வகைகளாக வகைப்படுத்த போறோம் வணிகங்களை. தனியார் துறை வணிகம், அதே மாதிரி என்ன? பொதுத்துறை வணிகம் அல்லது அரசு துறை வணிகம். அதே மாதிரி வகைப்படுத்தக்கூடிய நியதிகள்ல மூன்றாவது நியதி தான் என்னன்னு சொன்னா நோக்கம் அடிப்படை. அப்ப நோக்கத்தின் அடிப்படையில நாங்க எப்படி வணிகத்தை வகைப்படுத்துவோம்? நோக்கத்தின் அடிப்படையில் லாப நோக்க வணிகம், லாப நோக்கமற்ற வணிகம். லாப நோக்கம் கொண்ட வணிகங்கள், அதே மாதிரி என்ன? லாப நோக்கமற்ற வணிகங்கள். அப்ப லாப நோக்கமற்ற வணிகங்கள் எப்படியான வணிகங்கள் ஆயிக்கும்? சேவை வழங்குற, சேவையை நோக்கமாக கொண்ட வணிகங்களாக இருக்கும். அப்ப நாங்க லாபமற்ற நோக்கங்களை கொண்ட வணிகங்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லிடும்? சேவை நோக்கம் கொண்ட வணிகங்கள் அப்படின்னு சொல்லிடும். விலை என்ன சொல்றது? அப்ப நோக்கத்தின் அடிப்படையில இரண்டு வகைகளாக பிரிக்க போறோம். லாப நோக்கம் கொண்ட வணிகங்கள், சேவை நோக்கம் கொண்ட வணிகங்களை பற்றி. விலைனா இது உங்களுக்கு நான்காவது கேள்வியா சொல்லு. சரியோ? அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி சொல்றேன். கேள்வியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே கிளாஸ் கொண்டு போவேன். சரியோ? அடுத்தது ஸ்ட்ரக்சர் கேள்வி, அதாவது இடைவெளி நிரப்புறது. அப்ப இடைவெளி நிரப்புற கேள்வியில உங்களுக்கு கேட்டது, அப்ப வாசிக்கிற டைம்ல அந்த கேள்விகள் கேட்கப்பட்ட டைம்ல எதுன்னு சொல்லுங்க. அப்ப தனிநபர் ஒருவருக்கோ அல்லது தனிப்பட்டவர்களின் தொகுதி ஒன்றிற்கோ உடைமை சொந்தமாக காணப்படும் வணிகங்கள் அந்த கீறு அப்படின்னு சொன்னா அந்த கீருக்கு பதிலா நான் ஒரு கேள்விக்குரிய உண்டு, அதாவது கேள்வி வினா சொல்லுண்ட நான் சொல்றேன். எப்படி? தனிநபர் ஒருவருக்கோ அல்லது தனிப்பட்டவர்கள் தொகுதி ஒன்றிற்கோ உடைமை சொந்தமாக காணப்படும் வணிகங்கள் எவ்வணிகங்கள் எனப்படுவதுடன் அந்த எவ்வணிகங்கள் சொல்றேன் தானே, அது ஒரு கேள்விக்குரிய நானே போடுறேன். எதுக்காக போடுறேன்? அந்த இடைவெளிக்க பூரணப்படுத்துறதுக்காக, கேள்வியா கேட்கறதுக்காக, உங்களுக்கு இலகுவா வைக்கிறதுக்காக கேட்கிறேன். அப்ப வணிகங்கள் எவ்வணிகங்கள் எனப்படுவதுடன் தனிநபர் ஒருவருக்கு உரிமையான வணிகங்கள்